பீகார் மாநிலத்தின் முதலமைச்சராக நிதிஷ்குமாரை என்டிஏ எம்எல்ஏக்கள் தேர்வு செய்திருக்கிறார்கள். அதாவது என்டிஏ குழுவினுடைய தலைவராக தேர்வு செய்திருக்கிறார்கள். நாளைய தினம் அவருடைய பதவியேற்பு இருக்கப் போகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார், இன்னைக்கு காலையில் ஜேடியு எம்எல்ஏக்கள் பீகாரை நிதிஷ்குமாரை தேர்வு செஞ்சாங்க. இப்போ என்டிஏ எம்எல்ஏக்கள் தேர்வு செஞ்சுருக்காங்க. இதனுடைய ப்ரொசீஜர் அப்படின்றது என்ன? ஆளுநரை எப்போ சந்திக்கிறாங்க? ஆதரவு கடிதம் எப்போ கொடுக்குறாங்க? விவரங்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராக நிதிஷ்குமார் அதிகாரப்பூர்வமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். பீகார் சட்டப்பேரவை வளாகத்தில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில்தான் இந்த முடிவு ஏகமனதாக எடுக்கப்பட்டிருக்கிறது. நிதிஷ்குமாருடைய பெயரை முன்மொழிந்தவர் தற்போது துணை முதல்வராகவும் பாஜகவின் முக்கிய தலைவராகவும் இருக்கக்கூடிய சாம்ராட் சௌத்ரி தான் நிதிஷ்குமாரின் பெயரை முன்மொழிந்தார். அதற்கு மற்ற கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரும் தங்களுடைய சம்மதத்தை தெரிவித்திருக்கின்றனர். இதன் மூலம் பீகார் முதல்வராக நிதிஷ்குமார் தேர்வாவது உறுதியாகி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் கூட்டணி கட்சிகளின் தலைவர்களையும் அழைத்துக் கொண்டு நிதிஷ்குமார் ஆளுநர் ஆரிஃப் முகமது கானை முறைப்படி சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோர இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து நாளை காலை 11:30 மணிக்கு பாட்னாவில் இருக்கக்கூடிய காந்தி மைதானத்தில் நிதிஷ்குமார் 10வது முறையாக பதவியேற்க இருக்கிறார். இன்று நடைபெற்ற சட்டப்பேரவை வளாகத்தில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கூட்டத்தில் சிராக் பாஸ்வான், அதே போல மத்திய அமைச்சரும் பாஜகவின் பொறுப்பாளருமான தர்மேந்திர பிரதான், சாம்ராட் சௌத்ரி உள்ளிட்ட பல தலைவர்களும் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. இந்த முடிவின் மூலம் பீகார் தேர்தல் முடிவு வெளியான பிறகு நிதிஷ்குமார் மீண்டும் முதல்வர் ஆவாரா, பாஜக அவரை முதல்வர் ஆக்குமா, இந்த முறை பாஜக அதிக இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது, எனவே நிதிஷ்குமாரை கடந்த முறையை போல குறைவான தொகுதியில் வெற்றி பெற்றுள்ள நிதிஷ்குமார் முதல்வர் ஆவாரா என்று பல யூகமான செய்திகள், கேள்விகள் வெளியாகி கொண்டே இருந்தது. அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற விதமாக தற்போது நிதிஷ்குமாரே மீண்டும் முதல்வராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அண்மையில் நடைபெற்ற பீகார் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளில் பாஜக தான் அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தது, 89. ஐக்கிய ஜனதா தளம் 84 தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தாலும் ஏற்கனவே செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி நிதிஷ்குமாரே தற்போது முதல்வராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். 10வது முறையாக நாளைய தினம் பீகாருடைய முதலமைச்சராக நிதிஷ்குமார் பதவியேற்க இருக்கிறார். 2005 தொடர்ந்து முதலமைச்சராக இருக்கிறார். இடையில ஜித்தன் ராம் மஞ்சி சில நாட்கள் இருந்தார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஆனாலும் அவருடைய கட்சி தான் ஆட்சியில் இருந்தது. இதற்கு மத்தியில் 10வது முறையாக அவர் முதலமைச்சராகிறார்.